இந்த வருடம் தொடங்கி 4 மாதங்கள் முடிந்துவிட்டது. ஆனால் பெரிய அளவில் ஹிட் படங்கள் ஏதும் அமையவில்லை. இப்போதுதான் சுந்தர் சியின் அரண்மனை பார்ட் 4 மூலம் கோலிவுட்டை மீட்டெடுத்துள்ளார். அதற்கேற்றாற்போல் அடுத்தடுத்து டாப் ஹீரோக்களின் படங்கள் வெளிவர இருக்கிறது. அதில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் 3 படங்கள் ரிலீஸாக இருப்பது மிகுந்த சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் ஜூன் மாதம் உலகநாயகன் கமல்ஹாசன் வில்லன் ரோலில் நடித்துள்ள கல்கி 2998 AD வெளிவர உள்ளது. நாகஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன் இணைந்துள்ள இப்படம் 600 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலேயே நிச்சயம் 1000 கோடி வசூலை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்து இந்தியன் 2 வெளியாக இருக்கிறது. இப்படம் ஜூன் மாதம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஜூலை மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்ததாக மணிரத்னம் கமல் கூட்டணியில் தக் லைஃப் விறுவிறுப்பாக படமாக்கப்பட்டு வருகிறது. முதலில் ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் என பெரும் கூட்டணி இணைந்தது. ஆனால் சில காலதாமதத்தின் காரணமாக தற்போது அவர்கள் விலகிய நிலையில் சிம்பு இணைந்துள்ளார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூட வெளியாகிவிட்டது. இப்படி ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கும் இப்படம் வரும் டிசம்பரில் வெளியாவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டின் 2ஆம் பாதி ஆண்டவர் கையில் இருக்கிறது. மேலும் 6 மாதத்தில் அடுத்தடுத்து 3 படங்கள் வெளிவர இருப்பதால் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கின்றனர்.